ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. லாஸ்ட் பார்ட்டில் நம்ம விராஜோட பொண்ணு ரொம்பவே பயந்து போயிருப்பா. ஏன்னா எங்கே போனாலுமே அந்த பொண்ணை துரத்திட்டு வர மாதிரியே இருக்குது ராகுவோட பொண்ணும். அதுக்கப்புறமா கபோர்டில் போய் ஒளிஞ்சிக்கிட்டா அங்கேயுமே அந்த பொண்ணை வந்துடுது. இதை பார்த்து அவள் பயந்துக்கிட்டு என்னை காப்பாற்றுங்க காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கபோர்டை திறக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறா. ஆனால் அவளால் திறக்கவே முடியல. அதுக்கப்புறமா தான் தெரியுது இது எல்லாமே கனவு அப்படின்னு. இப்போ தான் தூக்கத்துலேருந்தே முழிக்கிறா போல. ராகு அங்கிள் ப்ளீஸ் அங்கிள் என்னை விட்டுருங்க, என்ன எதுவும் பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு கத்தி கூப்பாடு போடுறா. உடனே நம்ம விராஜ் வந்து சமாதானப்படுத்த பொண்ணு. ஆனா அவ கேட்கவே மாட்றா. அதுக்கப்புறம் நம்ம சியா வந்து சமாதானப்படுத்தினதுக்கு அப்புறம் நீங்க எங்கேயும் போவாதீங்க சித்தி, என் கூடயே இருங்க அப்படின்னு சொல்றா. சரிம்மா நான் எங்கேயும் போல, உன் கூடவே தான் இருக்கு அப்படின்னு நம்ம ஹீரோயினி தான் அவளை சமாதானம் பண்ணி தூங்க வைக்கிறா. கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம ஹீரோயினி தூங்கிட்டா. அவளுமே தூக்கத்துல வந்து உளர ஆரம்பிக்கிறா. என்னோட ஃபேமிலிக்கு எதுவும் ஆகாது, குஷிக்கு எதுவும் ஆகாது, நான் எதுவும் ஆக விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி. இதெல்லாம் தூரத்துல இருந்து பார்த்துட்டு இருக்க விராஜுக்கு ரொம்பவே டிஸ்டர்பன்ஸா இருக்கு. இது எல்லாத்துக்குமே காரணம் அந்த ராகவ் தான். அவன் இருந்தும் தொல்லை தான், போயும் தொல்லை தான் கொடுக்குறான். என்ன நடந்தாலும் சரி குஷிக்கும் சியாக்கு அப்புறம் சியாவோட ஃபேமிலிக்கு எதுவுமே நான் ஆக விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கோம். இந்த கதையில நம்ம டிசிபியோட கதையும் கொஞ்சம் கொஞ்சமா கட்டதான் செய்வாங்க. பையன் இறந்து போனதுக்கு அப்புறம் புருஷனும் பொண்டாட்டியும் பிரிஞ்சு தான் வாழ்றாங்க போல. ஆளுக்கு ஒரு பக்கம். மனைவியை சமாதானப்படுத்துறதுக்காக வந்தா அந்த அம்மா மூஞ்சில் அடிச்ச மாதிரி பேசி விட்டுருது. ஒன்னால்தான் என் புள்ள என்னை விட்டு போனா, அது எல்லாத்துக்குமே காரணம் நீ தான், உன்னோட போலீஸ் வேலை தான் காரணம், இதுக்கப்புறம் நீ என்னை வந்து சந்திக்காத, என் முகத்திலே முழிக்காத அப்படிங்கிற மாதிரி திட்டிட்டு போயிடுது. கொஞ்ச நேரம் கழிச்சு ஒரு இன்ஃபர்மேஷன் வருது போலீஸ்க்கு. என்னன்னா குஷியை வந்து ஒரு மனநல டாக்டர்கிட்ட வந்து அழைச்சிட்டு போயிருக்காங்க போல. அந்த இன்ஃபர்மேஷன் வருது. எதுக்காக அழைச்சிட்டு போகணும்? அப்ப அந்த குஷிக்கு ஏதோ ஒரு விஷயம் டிஸ்டர்பன்ஸா இருக்கு, அதனால தானே சார் அழைச்சிட்டு போயிருப்பாங்க, நம்ம வேணா அந்த குஷிக்கிட்டே கேட்டுப்போமே, விசாரிச்சுப்போமே அப்படின்னு சொன்னா, நான் தான் ஏற்கனவே சொல்லிட்டேன்ல, அவ குழந்தைய எக்காரணத்தை கொண்டு இந்த கேஸ்ல இன்வால்வ் பண்ணக்கூடாது, வேற வழி ஏதாவது இருக்கான்னு யோசிப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. டிவியில முதற்கொண்டு இந்த ராகவோட கேஸ் தான் ஓடிட்டு இருக்கு போல. திரும்ப திரும்ப அந்த ராகவை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. இதை பார்த்த பாட்டி கையில பாலை தான் வச்சிருக்கு. என்னதான் பண்றதுன்னு தெரியல, இந்த கேஸ் எப்பதான் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கு. டிவியை பார்த்துட்டு கீழே குனிஞ்சு பால் டம்ளரை பார்த்தா அது இப்போ ரத்த கலர்ல தெரியுது. உடனே அதை கீழே போட்டு பாட்டியுமே இப்போ பயப்பட ஆரம்பிச்சிருச்சு. அங்க வந்து பேரனும் சியாவோட மாமியாரும் தான் வந்து சமாதானம் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன ஆச்சு உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, எனக்கு ரொம்பவே பயமா இருக்குப்பா, என்னமோ நடக்க போகுதுன்னு எனக்கு தோணுது. நம்ம ஒரு கொலையை பண்ணியிருக்கோம், கொலையை பண்ணிட்டு எப்படி நம்மளால நிம்மதியா இருக்க முடியும், எனக்கே என்னோட மனசாட்சி உறுத்துதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி அழுது புலம்புது. ஆமா அந்த கொலையை நம்ம தான் பண்ணோம், அவன் இறந்து போயிட்டான், ஆனா இப்ப அதுக்கான தண்டனை நம்மளோட மொத்த குடும்பமே அனுபவிக்குதே அப்படிங்கிற மாதிரி நம்ம சியாவோட மாமியாருமே சொல்லிட்டு இருக்காங்க. ஏன்னா இவங்க பண்ணது லேசான காரியம் ஒன்றும் இல்லை, ஒரு கொலை பண்ணிட்டாங்க, கொலை பண்ணிட்டு எப்படி இவங்களால நிம்மதியா இருக்க முடியும், அதனாலதான் மனசாட்சி உறுத்துது இவங்களுக்கு. இந்த பக்கம் குஷி எப்படியாவது சேஞ்ச் பண்ணணும், அவ பயந்துட்டே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவ கூட உட்காந்து கேம் விளாண்டுட்டு இருக்கா நம்ம விராஜ். ஆனா அவ வந்து எதையோ பத்தி யோசிச்சுட்டே தான் இருக்கா. அப்பா எனக்கு ஒரு விஷயம் சொல்லுங்க, இயற்கையா இறந்து போனவங்களை விட யாராவது அவங்கள கொலை பண்ணிட்டா அவங்களோட ஆத்மா வந்து இந்த பூமியிலே சுத்துமாமே, நான் கேள்விப்பட்டிருக்கேன், நான் புக்ல கூட படிச்சிருக்கேன், இது உண்மையாப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கா. என்ன குஷி இப்படிலாம் பேசிட்டு இருக்கா, அதெல்லாம் உண்மை கிடையாது, நீ ஏமா அப்படிலாம் பேசுற அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணை சமாதானப்படுத்திட்டு இருக்கான். ஆனாலுமே அவ கேட்க மாட்டேங்கிறா. திரும்ப திரும்ப அதே தான் சொல்லிட்டு இருக்கா. இல்ல நான் படிச்சிருக்கேன் அப்படின்னு திரும்பவும் நம்ம ஹீரோயினி தான் சமாதானம் பண்ணிட்டு இருக்கா. அப்படிலாம் எதுவுமே இல்லாம அவனோட சியாசத்தியை நீ நம்ப மாட்டியா, நான் சொல்றேன்ல அப்படிலாம் எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சமாதானம் பண்ணிட்டு இருக்கா. அப்ப பார்த்தா நம்ம விராஜுக்கு ஃபோன் கால் வருது. கால் பண்றது விராஜோட எடுபடி தான். அவன் ஃபோன் பண்ணி ஏதோ சொல்ல வரான் போல. அதுக்குள்ள இவன் ஆஃப் பண்ணிடுறான். இங்க பாரு நான் தான் சொன்னேன்ல ஃபோன்ல இந்த விஷயத்தையும் பேசக்கூடாது அப்படின்னு சொன்னதும் அவன் கட் பண்ணிடுறான். ஆனா இந்த விஷயத்தையுமே டிசிபி ஒட்டு கேட்டுறாரு. இவனுக்கும் விராஜுக்கும் என்னதான் சம்பந்தம், இவன் வந்து ஒரு எக்ஸ் போலீஸ் ஆஃபீஸரு, எதுக்காக விராஜ் கூட எடுபடியா சுத்தணும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காரு. ஸோ இவனை விசாரிச்சா மொத்த உண்மையை வெளியே வந்துடும் அப்படிங்கிற மாதிரி பிளான போடுறாரு. அதே சமயம் நம்ம குஷி ரொம்ப டிஸ்டர்பா இருக்கால, அதனால ஒரு சைக்காட்டிஸ்ட்டை வர சொல்லி வீட்லயே வந்து கவுன்சிலிங் கொடுத்து பேசிட்டு இருக்காங்க. அதை வந்து நம்ம விராஜ் பார்த்துட்டு எனக்கு இவங்க மேல சுத்தமா நம்பிக்கையே இல்லை, என் பொண்ணுகிட்ட ஏதாவது கேட்க தான் போறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். ப்ளீஸ் விராஜ் நீ எல்லாரையுமே சந்தேக கண்ணோட்டத்திலே பார்க்காத, அவங்க எனக்கு தெரிஞ்சவங்க தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அப்படி சொல்லிட்டு இவ போய் அமைதியா உட்காந்து இருந்தாலும் நம்ம விராஜ் நோட் பண்ணிடுறான். என்னாச்சு உனக்குன்னு கேட்டா எனக்கு என்ன அப்படின்னு கேட்கறா. உண்மையை சொல்லு உனக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, எனக்கு என்ன விராஜ் நான் நல்லா தானே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. இல்ல நீ நல்லா இல்ல அப்படின்னு சொன்னா திரும்ப திரும்ப அவ சொல்லிட்டே இருக்கா, நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு. இல்ல நீ நல்லா இல்ல எனக்கு தெரியும், உண்மையை சொல்லு நீ நல்லா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபோர்ஸ் பண்ணி கேட்குறான். அதுக்கப்புறமா ஓகே ஃபைன் நான் சொல்லிடுறேன், ஆமா நான் நல்லா தான் இல்லை, எப்படி என்னால் நல்லா இருக்க முடியும், இறந்து போனது என்னோட புருஷன், அவன் என்னை எப்படி வேணா நடத்திருக்கலாம், என்ன மோசமாக நடத்திருக்கலாம், என்ன காயப்படுத்தி இருக்கலாம், இருந்தாலும் நான் அவனை உண்மையாக தானே காதலிச்சேன், உண்மையான பாசத்தோட தானே நான் அவன் கூட இருந்தேன், உண்மையாக தானே அவன் கூட வாழணும்னு நினச்சேன் வாழ்நாள் ஃபுல்லாக. ஆனால் இப்போ திடீர்னு அவன் இல்லை அப்படிங்கும் போது என்னால் எப்படி நார்மலாக இருக்க முடியும், அவனை விட்டு நான் பிரிஞ்சு போகணும்னு நினச்சனே தவிர அவன் என்னை விட்டு ஒரே எதிரியாக போவான்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கல அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோயினி வருத்தப்பட்டு பேசிட்டு இருக்கா. இங்கே பாரிசியா நடந்து போயிடுச்சு, அவன் இந்த உலகத்தை விட்டு போயிட்டான், இதை நீ ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும், அவனை ஃபஸ்ட்டு நம்ம கொலை பண்ணோம் அப்படிங்கிற எண்ணத்துலேருந்து நீ ஃபஸ்ட்டு வெளியே வா,
அவனை யாரும் கொலை பண்ணலை, இது ஜஸ்ட் ஒரு ஆக்சிடென்ட், தெரியாமல் நடந்த விபத்து, அதில் அவன் இறந்து போயிட்டான், அதுக்கு நம்ம என்ன பண்ண முடியும் சியா? நீயே போல்டாக இல்லாமல் இப்படி உடஞ்சி போய் உக்காந்தனா அப்புறம் நம்மளோட மொத்த குடும்பத்தை யார் சமாதானப்படுத்துவா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கான். உடனே அவளும் நார்மல் ஆயிடுறான். ஆமாம்ல, நீ சொல்கிறது கரெக்டு தான், அவன் போயிட்டான், அவன் திரும்ப வரமாட்டான், இதை நான் ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும், அதுக்காக நான் என்னையை நானே வருத்திக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விராஜ்க்கு தேங்க்யூ சொல்கிறான். நீ மட்டும் என் கூட இல்லைனா நான் இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருந்திருக்க மாட்டேன், அதுக்கு ரொம்பவே தேங்க்யூ விராஜ் அப்படின்னு சொன்னால், எதுக்காக நீ தேங்க்யூ சொல்கிற, எனக்கு நீ ஹெல்ப் பண்ண, உனக்கு நான் ஹெல்ப் பண்ணேன், அவ்வளோதான் அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கான். இந்த பக்கம் விராஜோட எடுபடி கார் எடுத்துகிட்டு எங்கேயோ கிளம்புறான் போல். அப்போ பார்த்தா டிக்கிக்கு பின்னாடி ஏதோ சவுண்டு கேட்குது. உடனே இவன் டிக்கியை ஓப்பன் பண்ணி பார்க்குறான். அதில் வந்து போலீஸ் ஆஃபீஸரை கட்டி போட்டு வச்சிருக்காங்க. யாருமா நீ எப்படி என்னோட காருக்குள்ளே வந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்கும் போதே பார்த்தா கரெக்டாக அந்த இடத்துக்கு டிசிபி வந்துடுறாரு. எவ்வளோ திமிரு இருந்தால் நீ ஒரு போலீஸ் ஆஃபீஸரே கடத்திருப்ப, இதுக்கும் மேலே கேஸை போட்டு உள்ளதுக்கி வச்சுனா நீ காலம் ஃபுல்லாக ஜெயிலுக்குள்ளே தான் இருக்கணும், அதனால நான் கேட்குற கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லு. விராஜும் சியாவும் சேர்ந்துட்டு ராகு என்ன பண்ணாங்க, அவங்களோட அடுத்த பிளான் தான் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால், நீங்கள் என்ன தான் கேட்டாலும் சரி என் வாயிலேருந்து ஒரு வார்த்தை கூட வராது என்னோட பிரபுக்கு எதிராக அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அப்படியா, உங்ககிட்ட கேட்குற விதத்தில் கேட்டால் நீ மொத்த உண்மையும் உளறிடுவ அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு இழுத்துட்டு போகிறாங்க. அடுத்த சீன்லேயே பார்த்தா நம்ம விராஜும் சியாவும் சேர்ந்து ஒரு பிளானை போடுறாங்க. அப்போ சொல்கிறான் விராஜ், அந்த டிஎஸ்பி எப்படியாவது இந்த கேஸ்லேருந்து தள்ளி வைக்கணும், அதுக்காக நான் ஒரு பிளான் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். என்னன்னு கேட்டால் ஃபோனில் ஒரு ஃபோட்டோவை காட்டுறான். அதில் டிசிபியும் அவரோட பையனும் தான் இருக்கான். இந்த பையன் யாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன். இந்த பையன் டிசிபியோட பையன் தான், ஆனால் இப்போ உயிரோட இல்லை, பையன் இறந்து போனதுக்கு புருஷன் தான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருக்குள்ள ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் போல, அதனால ரெண்டு பேரும் தனித்தனியாக பிரிஞ்சு தான் வாழ்றாங்க, இதுதான் நம்மளோட பிளான்னு சொல்லிட்டு இருக்கான். என்ன சொல்ல வர அப்படின்னா, அவங்களோட எமோஷன்ஸோட விளையாட சொல்றியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, நோ நான் அப்படி சொல்லவே இல்லையே, அவங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணணும்னு தான் சொல்றேன், நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து டிசிபிக்கு ஹெல்ப் தான் பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. என்ன பிளான் போட்டு வச்சிருக்காங்க அப்படிங்கிறது தெரியல. அடுத்த சீன்லேயே பார்த்தா நம்ம ஹீரோயின் வந்து நேராக அந்த டிசிபியோட மனைவி கிட்டே வந்து பேச வரா. இங்க பாருங்க, எனக்கு உங்களோட நிலைமை நல்லாவே புரியுது, ஆனா உங்க புருஷன்கிட்ட சொல்லி வைங்க, அவர் தேவையில்லாம என்னோட ஃபேமிலியை வந்து இந்த கேஸுக்குள்ள இன்வால்வ் பண்றாரு, பயமுடுத்திட்டு இருக்காரு, எதுக்காக இப்படிலாம் பண்றாரு அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்கா. அதே சமயம் இந்த டிஎஸ்பி வந்து அந்த எடுபடியை பிடிச்சிட்டு வந்தார்ல, அவனை போட்டு கொடுமைப்படுத்திட்டு இருக்காரு. உண்மையை சொல்றான்னு கேட்டா அவன் வாயே திறக்க மாட்டேங்கிறான். அப்ப நம்ம டிசிபிக்கு ஒரு ஃபோன் கால் வருது. உடனே பதறி அடிச்சுட்டு ஓடிட்டு இருக்காரு. எங்க போறாருன்னு பார்த்தா மனைவியை பார்க்கறதுக்காக தான் வந்திருக்காரு போல. ஆக்சுவலி வந்து சியா இங்க வந்த விஷயம் தெரிஞ்சிருச்சு, உனக்கு எவ்வளவு திமிரு இருந்தா நீ இங்க வந்திருப்ப, நீ இந்த கேஸ்ல இருந்து தப்பிக்கிறதுக்காக என்னோட மனைவி இந்த கேஸுக்குள்ள இன்வால்வ் பண்றியா, என்னோட மனைவி கிட்ட இருந்து நீ தள்ளியே இரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. அப்படின்னா நீங்களும் என்னோட ஃபேமிலி கிட்ட இருந்து தள்ளி இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. சரி, இப்போ உனக்கு என்ன வேணும், எதுக்கு நீ இங்க வந்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா, மற்றதெல்லாம் நான் வந்து மீடியா கிட்ட சொல்லிக்கிறேன், மீடியா உங்க வீட்டு வாசல்ல தான் நிக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. ஆல்ரெடி எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டு தான் வந்திருக்கா போல. மீடியா கிட்ட சொல்லிட்டு இருக்கா, இங்க பாருங்க என்னோட புருஷன் உயிரோட தான் இருக்கான், ஆனா இவர் எதுக்காக இறந்து போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு கதை கட்டுறாருன்னு தெரியல, இவரோட அக்கௌண்ட்டுக்கு 10 கோடி ரூபாய் பணம் வந்திருக்கு, அதை கொடுத்ததே என்னோட புருஷன் தான், வேணும்னே என்ன இந்த கேஸ்ல வந்து என் புருஷன் மாட்டி விட பாக்குறான், அதுக்கு போலீஸும் உடந்தையா இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு போட்டுடுறா. டிசிபிக்கு என்ன சொல்றதுனே தெரியல. இவங்க சொல்றதெல்லாம் உண்மையா சார்னு கேட்டா நவருங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து எஸ்கேப் ஆகி ஓடிடுறாரு. இந்த பக்கம் பாட்டி வீட்டுல சாமி கும்பிட்டுட்டு இருக்கு. அப்ப பார்த்தா பாட்டி அப்படின்னு கூப்பிடுற சவுண்ட் கேக்குது ராகுவோட குரல்ல. உடனே பாட்டி திரும்பி பார்த்தா அங்க ராகு தான் வந்து நிக்கிறான் ஆவி மாதிரி. அவனை பார்த்துட்டு பயந்து போயிடுது. அடுத்த செகண்டே பார்த்தா வந்து சேர்ல உட்காந்துட்டு சொல்லிட்டு இருக்கான், என்னையா சேர்ந்து எல்லாரும் கொல்றீங்க, உங்க யாரையும் நான் நிம்மதியா இருக்க விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். உடனே இந்த பாட்டிக்கு செம கோவம் வந்துருது. அங்க இருக்கிற கத்தி எடுத்து திரும்பவும் அவனை போட்டு குத்திட்டு இருக்கு. நீ என்னையவா பயமுடுத்துற, நீ செத்து போடா அப்படின்னு சொல்லிட்டு தாறுமாறா குத்திக்கிட்டு இருக்கு. அதுக்கப்புறமா பாட்டின்னு பேரம் கூப்பிடுற சவுண்ட் கேக்குது. திரும்பி பார்த்துட்டு அப்புறம் திரும்பி இந்த சேரை பார்த்தா சேர்ல யாருமே இல்ல, அந்த சேர் காலியா இருக்கு. என்ன நடக்குது அப்படின்னு பாட்டியால யூகிக்கவே முடியல. உண்மையிலேயே அந்த ராகு செத்தும் பேயாதான் அலைகிறானா என்னங்கிறது தெரியல. பாட்டி ரொம்பவே பயந்து போயிருக்கு. இதுக்கப்புறம் நடக்க போகுது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நெக்ஸ்ட் ஆயிடுச்சு நம்ம அடுத்த பாட்டில் பார்ப்போம். அது வரைக்கும் பை ஃப்ரெண்ட்ஸ்.